Audio Jungle. Audio Jungle. ஹalleluya. சிரிச்சிட்டே சொல்லுங்களேன், ஹalleluya. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் தாழ்லும். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு புதிய ஆண்டுல சந்தோஷத்தோடு கால் தட்டங்களை வைக்கும்படி கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். ஹalleluya. நிச்சயமாகவே கர்த்தர் ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த புதிய ஆண்டுல கர்த்தர் நம்மை புதிய நன்மையினாலும் புதிய ஆசீர்வாதங்களாலும் புதிய வாக்குத்தத்தங்களினாலும் புதிய கிருபையினாலும் நிரப்புவாராக. ஹalleluya. அவருடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இதை திறந்த ஆண்டவருடைய நாமத்தை ஸ்தோத்தரிப்போம். துதி மிகுந்தேர ஸ்தோத்தரி மனமே, இதயமே உள்ளமே மனமே, துதி மிகுந்தேர ஸ்தோத்தரி தினமே, இதயமே உள்ளமே என் மனமே, ஆத்துமமே என் முழு உள்ளமே நாட்டவரை தொழுதே ஆத்துமாவே என் முழு உள்ளமே ஆண்டவரை தொழுதேத்து நாள்வரிய துவை தாதரித்த ஆண்டவரை தொழுதேத்து உரிமை பாராட்டும் கிருபையினால் சூட்டு கிறங்கி உரிமை பாராட்டும் கிருபையினால் மொழி சூட்டும் ஆத்துமாவே என் முழு உள்ளமே தொழுதேற்று தாழ்வறிய துவை தாதரித்த ஆண்டவரே தேர சோதரி தினமே, இதயமே உள்ளமே மனமே, துதி மிகுந்தேர சோதரி தினமே, இதயமே உள்ளமே என் மனமே, ஆத்துமாவே முழு உள்ளமே ஆண்டவரை தொழுதேத்து நாள் வரைய துவை தாதரித்த ஆண்டவரை தொழுதேத்து ஆத்துமாவே என் முழு உள்ளமே ஆண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரைய துவை தாதரித்த ஆண்டவரை தொழுதேத்து. ஹalleluya, ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த நாமப்படுவதாக. ஒரு வாக்குத்தத்த செய்திக்காக தேவ சமூகத்துல கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் நமக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில தனிப்பட்ட விதத்திலே நம்ம எல்லாருடைய கையிலும் வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் என்ன கொடுத்திருக்கிறாரோ அந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் என்று சொன்னால் அப்படி ஆகட்டும். ஆமென். அப்படியே கர்த்தருடைய வாழ்க்கையில வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவாராக. கர்த்தர் நம்முடைய சபைக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு குடும்பத்துக்கும் அருமையான ஒரு வாக்குத்தத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்படி திருப்பிக் கொள்ளுங்கள் உங்கள் வேதாகமத்து செப்பனியா 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை ஒரு நபர் சத்தத்தை வாசிக்க கேட்கலாம். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவுல இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். கைகளை தட்டி ஆண்டுக்கு ஒரு நன்றி சொல்லலாமே. அல்லேலூயா. இந்த ஆண்டு தீங்கை காண்பது இல்லை என்று கர்த்தர் நம்மை பார்த்து வாக்குத்தத்தமாய் சொல்லுகிறார். அல்லேலூயா. இஸ்ரவேல் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராய் இருக்கிறபடியால் இனி நீ தீங்கை காண்பது இல்லை. வேதம் சொல்லுகிறது கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். இது நிமித்தம் நாம் மகிழ்ந்து இருக்கிறோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரியவர், பெரிய காரியத்தை செய்கிறவர். வேதம் சொல்லுகிறது உலகத்தில் இருப்பவனை பார்க்கலும் நம்மோடு இருக்கிற ஆண்டவர் பெரியவர். அல்லேலூயா. பெரியவராகிய ஆண்டவரை பெரியவராக பார்ப்போமானால்
நிச்சயமாகவே கர்த்தர் நம்முடைய நடுவிலே அற்புதங்களை செய்கிறவர். வேதத்தில் அழகாக வாசிக்க கேட்டோம். ஆண்டவர் நல்ல ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கர்த்தரின் ஆக்கினைகளை அகற்றி ஒரு சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். ஆண்டவர் நம்முடைய நடுவில் இருக்கிறது வரைக்கும் நாம் இரு தீங்கை காண்பது இல்லை. அல்லேலூயா. எந்தெந்த இடத்துல எல்லாம் தீங்கு அனுபவித்தோமோ, எந்தெந்த இடத்துல எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில சத்துருக்கள் தீங்கை விளைவித்தார்களோ, எந்தெந்த பகுதியில் தீங்கினால வேதனையோடு உடைந்து போயிருந்தோமோ, கர்த்தர் சொல்கிறார், கடந்த ஆண்டு ஒருவேளை தீங்காய் இருந்திருக்கலாம், கடந்த ஆண்டு ஒருவேளை துக்கமாய் இருந்திருக்கலாம், கடந்த ஆண்டு ஒருவேளை பிரச்சனையாய் இருந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், தீங்கை காணாதிருக்கிற ஒரு ஆண்டுக்குள்ளாக உன்னை மன்னை கர்த்தர் ஜீவனோடு கால்களை வைக்கும்படி கிருபை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. காலங்கள் நமக்கு முன்பதாக ஓடிக்கொண்டு போய்கொண்டிருக்கிறதா? வேதம் சொல்லுகிற காலங்களை சமயங்களை மாற்றுகிற தெய்வம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2025 வருடம் இப்படி இருக்கும் என்று உலக சரித்திரங்களும் பண்டிதர்களும் பல காரியங்களும் விவரித்து சொல்லும் போது நான் சொல்லுகிறேன், நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட என்ன சொல்லுகிறாரோ சொன்னதை செய்யும் அளவு கைவிடுவது இல்லை. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். கர்த்தர் நம்முடைய நடுவில் இருக்கும் போது, இன்றைக்கு நம்முடைய ஆண்டவரை நம்முடைய நடுவிலாக வைத்து இருக்கும் போது, எல்லா சாத்தானுடைய ஆக்கினைகளை மாற்றி சத்துருக்கள் நடுவில் இருந்தெல்லாம் கர்த்தர் நம்மை விலக்கி, நீ தீங்கை கண்ட நாட்களுக்கு, துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியான மாற்றத்தை கர்த்தர் கொடுத்து தம்முடைய ஜனத்தை கர்த்தர் உயர்த்துவர் என்று வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. தீங்கை காணாதிருக்க வேண்டும் என்று விரும்பி கொண்டு இருக்கிறோம். யாரும் தீங்கை விரும்புவதில்லை. வாழ்க்கையில தீங்குகள் தீமைகள் வரும்போது சோர்ந்து போகிறோம், துவண்டு போகிறோம், அநேக நேரங்களில் உடைந்து போகிற சூழ்நிலையை பார்க்கிறோம். ஆனா தேவ பிள்ளையே, தீங்கை கண்ட நாட்கள் நமக்கு முன்னாடி எத்தனையோ போய்கொண்டிருக்கிறதா? ஆனா தீங்கிற்கு சரியான மாற்றத்தை கர்த்தர் இந்த ஆண்டில தன்னுடைய ஜனத்தின் நடுவில் இருப்பர் என்று வாக்குத்தத்தமாய் கர்த்தர் உரைத்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருடைய ஆக்கினைகளை அகற்றி சாத்தானுடைய கைகளுக்கு தப்புவித்து தீங்கை காணாதிருப்பாய், தீங்கை காணாதிருப்பாய் என்று 5 காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, கர்த்தரின் நடுவில் இருக்கிறபடியால் தீங்கை காணாதிருப்பாய். அல்லேலூயா. வேதத்துல வாசிக்க கேட்டது போல அவர் நம்முடைய நடுவில் இருக்கிறபடியால் தீங்கை காணாதிருக்கிறோம். ஒரு விஷயம், ஒரு போதகர் மரித்து போனார் என்ற செய்தி தன்னுடைய மனைவியுடைய காதில விழுந்த உடனே அவங்களும் அதே இடத்துல மரித்து போனார்கள். ஏன்? ஒரு தீங்கு வந்தது என்று சொல்லி கேள்விப்பட்ட உடனே தன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை வந்தபடியால் அதே இடத்துல தீங்கு நிமித்தமாக அந்த குடும்ப சுக்குநூறாக மாறி போனது. இப்படி எத்தனை விட வாழ்க்கையில மரணங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், தீங்குகளை சத்துரு கொண்டு வந்து நம்ம நினைப்போம் நம்ம பெட்டரா இருக்கிறோம், பிரச்சனை இல்லை, இப்படி லைஃப் போச்சுன்னா ஸ்மூத்தா போயிரும், நம்ம அதை செஞ்சிடலாம் இதை செஞ்சிடலாம் என்று மனுஷிக்கு ஆலோசனைக்குள்ளாக நம்ம அநேக வழிகளை திட்டம் பண்ணி வைத்திருப்போம். ஆனா எப்போது நமக்கு ஆபத்து வருகிறது, எப்போது பிரச்சனை வருகிறது, எப்ப நமக்கு தீங்கு வருகிறது என்று சொல்லிட்டு வருகிறது இல்லை. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தீங்கு வரும்போது கர்த்தரை தீங்கிற்கு விலக்கி காக்கிற தெய்வம். அல்லேலூயா. தீமையான செய்திகளை, தீங்கான காரியங்களை சத்துரு விளைவித்துக் கொண்டிருக்கிறார். யாபேசை குறித்து நமக்கு தெரியும். யாபேசுடைய வாழ்க்கையில் ஒரு துக்கம் இருந்துச்சு. அவர் இவனமாய் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறார். யாபேஸ் இஸ்ரவேல் தேவனை நோக்கி, நீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி. தீங்கு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வருமானால் துக்கம் வரும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தீங்கு வருமானால் குடும்ப சூழ்நிலை மாறி போகும். தீங்கு வருமானால் எழுந்திருக்க முடியாது. தீமை வருமானால், தீங்கு வருமானால் நம்முடைய வாழ்க்கையில எதையும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை கடந்து வருகிறது. ஆனால் இது தீமையை மாற்ற, தீங்கில இருந்து நம்மை தப்புவிக்க, தீங்கை நம்முடைய நடுவுல எடுத்து மாற்ற நாம் ஆராதிக்கிற பெரியவரால மட்டும்தான் முடியும். வேதம் சொல்லுகிறது, யாபேஸ் தேவ சமூகத்தில் தீங்கிற்காக தேவ சமூகத்தில் தீங்கினை துக்கப்படுத்த கூடாது என்று ஜெபித்தா, தீங்கு துக்கப்படுத்த கூடாது என்று ஜெபித்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். இன்னைக்கு தேவ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில எங்கேயோ சத்துரு உருவாக்குற தீங்குகள், சாத்தானுடைய ஆக்கணைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி துக்க நாட்களை கர்த்தர் முடித்து போக பண்ணுகிறார். ஹல்லேலூயா.
ஹalleluya. என்ன வேண்டிக் கொண்டானோ கர்த்தர் வாக்கு கொடுத்தார். வேதம் சொல்லுகிறது கர்த்தர் எல்லா தீங்கிற்கு விலக்கி காப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதா. இந்த வேதம் சொல்லுகிறது தீங்கு நாள் அவரை கூடார மறைவிலே ஒளித்து வைத்து பாதுகாக்கிற தெய்வம். ஒரு கோழி தன்னுடைய குஞ்சுகளை எதிரி வரும்போது தாக்க வரும்போது தன்னுடைய சட்டைக்குள்ளாக மறைத்து பொதிந்து ஒளித்து பாதுகாக்கிறது போல இந்த ஆண்டுல சத்துரு உனக்கு விரோதமாய் எழுப்பி வரும்போது உன்னுடைய கூடார மறைவுக்குள்ளாக அவருடைய வேலிக்குள்ளாக கர்த்தர் வேலி அடைக்க போகிறார். சத்துரு உன்னை தேடி வரும், எதிரி உன்னை தேடி வரும், பிரச்சனை உன்னை தேடி வரும், தீங்கு உன்னை தேடி வரும். ஆனால் உன்னை தொடருவது இல்லை என்பதுதான் கர்த்தருடைய வாக்குத்தத்தம். வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்குமாற உண்மை நாதனே, வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்குமாற உண்மை நாதரே, வாக்கை நம்பி வந்திருக்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவி, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவி. ஹalleluya. அவருடைய வாக்கை யார் நம்பி இருக்கிறார்களோ, யார் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறார்களோ, யார் கர்த்தருடைய அருமையான வாக்குத்தத்தங்களை ஆமென்று ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அத்தனை பேரை எழுதி வைத்துக்கோ, இந்த ஆண்டுல அநேகருடைய தீங்குகள் ஓடி போகிறதா. கைகளை தட்டி எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்ளுகிறீங்க? ஜீசஸ், ஹல்லேலூயா. தீங்கு நாளில் உன்னை கூடார மறைவுல ஒளித்து வைத்து பாதுகாக்கிற தெய்வத்தை தான் நீங்கள் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். சில நேரத்துல சொல்ல, ஐயோ என்னுடைய வாழ்க்கையில பிரச்சனை, ஐயோ என்னுடைய வாழ்க்கையில போராட்டம், என் வாழ்க்கையில தீங்கு, என் வாழ்க்கையில நெருக்கம், எனக்கு யாருமே இல்லை என்று சொல்லுகிறோம். ஆனா கர்த்தர் ஜீவனோட வைத்ததே தீங்கு நாளில் உன்னை ஒரு மறைத்தபடியா. ஆமென். வாகனம் ஓட்டணும் நம்முடைய பலம் அல்ல, அநேக இடத்துல டிராவல் பண்ணணும் நம்முடைய சாமர்த்தியம் அல்ல, அநேக காரியங்களை கையினால செய்தோம் அது நம்முடைய பராக்கிரம் அல்ல, தேவன் உன்னோடு கூட இருந்தபடியா. ஹல்லேலூயா. அவர் கூடார மறைவில மறைக்கிற தெய்வம். அல்லேலூயா. தீங்கு எங்கிருந்து வருகிறதோ, எப்படி வருகிறதோ, எதனால வருகிறது என்று வேதத்தில் அநேக காரியங்களை சுட்டி காண்பிக்க முடியும். ஒன்று மனிதனால வரும் தீங்கு, மனிதனுக்கு ஏற்படுத்துகிற தீங்குகளை குறித்து வேதம் சொல்லுகிறது. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் யோசேப்பை குறித்து. யோசேப்பு தன்னுடைய சகோதரை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் தீங்கை கர்த்தருக்கு நன்மையாக மாற பண்ணினார். கையை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவர் அந்த தீங்கை நன்மையாக மாற்றினார் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது கர்த்தர் யோசேப்போட இருந்தார். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நம்முடைய நடுவுல இருந்தால் நிச்சயமாகவே நம்முடைய தீங்குகள் நன்மையாக முடியும். நீ தீங்குக்குள்ளதான் இருக்கலாம், தீமை நீ அனுபவிக்கலாம், ஆனா அது தீமை தான் நன்மையாக மாறும். அது தீங்குதான் நமக்கு நன்மையாக கர்த்தர் முடி சூட்டுகிறவராய் இருக்கிறார். யோசேப்பின் மேல ஆண்டுக்கு ஒரு பெரிய விஷன் இருந்துச்சு, ஆண்டுக்கு ஒரு பெரிய பிளான் இருந்துச்சு, ஆனா அதை தகர்க்கும்படியாக அநேகர் எழுப்பினாங்க, சகோதரருக்குள்ளாக தூக்கி குழியில போடுறாங்க, சிறைச்சாலை வந்தது, போத்திபாட்டு வீடு வந்தது. ஆனா யோசேப்போடு கர்த்தர் இருந்தபடியால் அது ஒரு பெரிய நன்மையாகவே மாறினது. எத்தனை பேர் உன்னுடைய வாழ்க்கையில மனிதனால தீங்கி அனுபவிக்கிறாயோ, வார்த்தைனால தீங்கி அனுபவிக்கிறாயோ, கர்த்தர் சொல்லுகிறார் அவங்க நடுவில் ஒரு பெரிய மேன்மை பந்தி ஆயத்தமாக்கப்படுது. கையை தட்டி உபாகமம் 28:1 உன்னை மேன்மைப்படுத்த என் ஆண்டவரால முடியும், மேன்மையாக்க என் ஆண்டவரால முடியும். ஹல்லேலூயா. மனிதன் தீங்கை நினைக்கும் போது, மனிதன் தீங்கை உருவாக்கும் போது, மனிதன் தீங்குக்குள்ளாக உன்னை விழ வைக்கும் போது உன்னுடைய ஆண்டவர், நான் ஆராதிக்கிற என்னுடைய ஆண்டவர் தீங்கு நடுவில் உயிர்ப்பிக்கிற தெய்வமாய் வருகிறவர். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி நீ தீங்கை காணாதிருப்பாய்.
அப்படியே பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, இனி நீ தீங்கை காண்பது இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய நடுவுல இருக்கிறார். மனிதன் உருவாக்குற தீங்கு எப்போது அழிக்கலாம், எப்போது உருவாக்கலாம், எப்போது கெட்ட பெயரை உருவாக்கலாம், உன் பெயரை எப்போது நாரடிக்கலாம் என்று தீங்க உருவாக்கும் போது உன் பெயர் எங்கே நாற்றம் எடுக்க சத்துரு தீங்க உருவாக்குறனோ அங்கதானே உன் பெயர் பெருமைப்படும். கையை தட்டி வராமே சொல்லுங்க. அல்லேலூயா. யோசேப்புக்கு நேராக தீங்கு விளைவிக்கப்பட்ட போது தேவன் கண்ட தரிசனம் வித்தியாசமாய் இருந்தது. தேவன் உயர்த்தி வச்சது அரண்மையில கொண்டு அதிகாரியாய். வேதம் சொல்லுகிறது, உன்னுடைய ஆண்டவர் உன்னுடைய நடுவுல இருந்தார். உன்னுடைய வாழ்க்கைகிற தீமை மேன்மையாக கர்த்தர் மாற்றி முடிசூட்டுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. மனிதன் உருவாக்குற அநேக தீவினைகள், பில்லி சூனியம் என்கிற தீவினைகளை மனிதனுக்கு நேராக தீங்கு உருவாக்குறார். ஏவல் காரியங்கள், அநேக காரியங்களை சொல்லி அநேக மனிதனுக்கு நேராக உங்களுக்கு தெரியும், மந்திரவாதி தொட்டனா அவர் எப்படி ரட்சிக்கப்பட்டார் தெரியுமா? ஒரு விஷயம், எலிசபெத் என்கிற சகோதரிக்கு எதிராக மாந்திரிக செய்யபடி பக்கத்து வீட்டுக்காரங்க போய் அநேக காரியத்தை கொடுக்கிறாங்க. அநேக காரியத்தை கொடுக்கும் போது இந்த மந்திரவாதி தொட்டனா இந்த எலிசபெத்துக்கு விரோதமாக மாந்திரிகம் செய்ய ஆரம்பித்தார். மாந்திரிகம் செய்யும் போது மாந்திரிகத்தை சொல்லி பிசாசை ஏவல் பண்ணி ஏற்றி விடும் போது அந்த பிசாசு கொண்டு போய் அங்க தீங்கிழைக்கிறதா. அல்லேலூயா. இவனுமாய் சொல்லி செய்து கொண்டிருக்கும் போது அந்த பிசாசை ஏவல் பண்ணி எலிசபெத்துடைய வீட்டுக்கு அனுப்புகிறார். அங்கே போகும்போது எலிசபெத்துடைய வீடு சுற்றிலும் ஒரு அக்கினி வேலி இருக்கிறதை சத்துரு கண்டான். அல்லேலூயா. நீ தேவ பிள்ளை என்பதானால் உன் வீடு எல்கை முழுவதும் அக்கினி கோட்டை கட்டப்பட வேண்டும். அது சத்ருவனுக்காக சாட்சியா இருப்பான். அல்லேலூயா. அங்கே போய் பார்க்கும் போது அவளை வீடை சுற்றிலும் அக்கினி கோட்டையாக இருக்கிறதை பார்த்து அவன் ஏவி விட்ட மந்திர தொட்டனா ஏவி விட்ட அந்த பிசாசு அவரிடத்துல போய் சொல்லிட்டு, என்னால எலிசபெத்தோட வீட்டுக்கு போக முடியல, என்னால அவளை தொட முடியல, தீமை செய்ய முடியவில்லை என்று சொன்ன போது அவர் நினைச்சாரா, இத்தனை வருஷமா இத்தனை காரியங்களை செய்து கொண்டிருக்கிறனே, இவ்வளவு காரியங்களை செய்து கொண்டிருக்கிற போது இதை விட ஒரு தெய்வம் உண்டு என்ன வர ஆரம்பிச்சது. திரும்பவும் தனக்கு தெரிஞ்ச அநேக காரியங்கள் மாந்திரிக காரியத்தை சொல்லி உருவேற்றி பொம்மையில செஞ்சு திரும்ப அனுப்பும் போது இப்போது எலிசபெத் வீட்டுக்குள்ளாய் போகும் போது அந்நிய பாஷை சொல்லி ஆராதித்துக் கொண்டிருந்தாய். அல்லேலூயா. ஆராதித்துக் கொண்டிருந்ததை சத்துரு கண்டபோது திரும்ப போய் மந்திரவாதி தொட்டன சொல்லிட்டு, நீ என்ன கொண்டு போட்டாலும் சரி, இனிமேல் அவருடைய வீட்டுல போக மாட்டேன், என்னால தொட முடியாதுன்னு சொல்ல போது அது வரைக்கும் வருஷங்களாக தன்னுடைய வாழ்க்கையில தொழில வைத்திருந்த மந்திரவாதி தொட்டனையா எல்லாத்தையும் தூக்கி எறிந்து விட்டு எலிசபெத்துடைய வீட்டுல போகும் போது வித்தியாசத்தை பார்க்க ஆரம்பித்தாள். அங்க போய் சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பித்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு அகில உலகம் முழுவதும் மந்திரவாதி தொட்டன கத்திர வார்த்தையை பிரசங்கம் பண்ணினார். ஐயா, இன்னைக்கு சொல்லுகிறேன், உனக்கு விரோதமாய் மனுஷன் உன்னை ஏவி விட்டு தகர்க்கும் போது, உனக்கு விரோதமாய் பெயரை சொல்லி அழிக்க நினைக்கும் போது, நான் சொல்லுகிறேன், உன்னுடைய தேவன் உன்னோடு கூட இருக்கிறது வரைக்கும் உன்னுடைய ஆக்கினைகள் அகற்றப்படும். Yes, receive the power, receive the power, receive the power. கையை தட்டி ஆண்டவர் ஆராதிங்க. நீ இங்க ஆராதிக்கும் போது வீட்டுக்குள்ள இருக்கிற தாக்கங்கள், சத்துடைய கோட்டைகள், போராட்டத்தின் கிரியைகள், உன்னை தகர்க்க நினைக்கிற மனுஷனுடைய தந்திரங்கள் இந்த ராத்திரி வேளை புதிய வருஷத்திலேயே சின்னபின்னமாய் உடைத்து மாற்றி கர்த்தருடைய விடுதலை உன் வீட்டுக்குள்ளாக நீ சுதந்தரித்துக் கொள்ளுகிறாய். எஸ் எஸ். ரிபல ஹந்தராதன பௌட்டாரகசி ரிபலாதன பௌட்டாரகனா எங்க விழுவேன்னு சொல்லி உலகம் உன்னை வேடிக்கை பார்க்கிறதோ, எங்க விழுந்து போவேன்னு சொல்லி உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் வேடிக்கை பார்க்க நினைக்கிறார்களோ, கர்த்தர் சொல்லுகிறார், அங்கே உனக்கு ஒரு பந்தி ஆயத்தம் பண்ணப்பட்டாயிற்றோ, அங்கே உனக்கு ஒரு பந்தி ஆயத்தம் பண்ணப்பட்டாயிற்றோ. சங்கீதம் 23 சொல்லுகிறதோ, என் சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். அன்னைக்குடைய தலை மேல இந்த
நரகசி ரீதன பௌட்டா ரகனா தீங்கு உன்னை விட்டு அகற்றப்படும் என்று வேதம் சொல்லுகிறதா. எந்த இடத்துல மனிதனை அழிக்கும்படியாக எழுப்பி வருகிறானோ, வேடிக்கை பார்க்கிறானோ, சத்துருக்களை வேடிக்கை பார்ப்பதில்லை. அவர்களுடைய கர்த்தரை ஆச்சரியமாய் பார்க்கிறவர்களுக்கு அவர்கள் கண்களுக்கு முன்பதாக உன்னை மேன்மைப்படுத்துவே. ஆமென், 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 ஆமென். இது கர்த்தருடைய தீர்க்கதரிசன வார்த்தை. அவர்கள் கண்களுக்கு முன்பதாக உனக்கு ஒரு மேன்மை தலை உயர்த்தப்படுகிறது. அநேகர் மேல் அந்த வார்த்தை இறங்குறதை பார்க்கிற ரைட் டச் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட். ரமநாத ரகசி வீரமான பௌட்டாரகனா நம்மை அழிக்க எத்தனைகள் எழுப்பி வந்தாலும் கர்த்தர் நம்மை தீங்கிற்கு விலக்கி காக்கிற தெய்வம். கிட்டத்தட்ட 1 மாதம் இருக்கு, ஒரு சகோதரி எனக்கு அதிகாலமே போன் பண்ணி அழுதாங்க. என்னான்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, சிஸ்டர் நான் நேற்று சாயங்காலம் தான் வீடு எல்லா இடத்துலயும் தூத்து நல்லா நீட்டாக்கி வீடு வெளியே அவங்க என்ன செய்யறாங்கன்னா எல்லாம் நீட்டா போட்டிருக்காங்க. நான் காலமே எழுப்பி வெளியே வரும்போது எங்க வீட்டு முன்னாடி விட்ட காரு, எங்களுடைய சிட் அவுட் எல்லா இடத்துல நிறைய பிளட் அப்படியே ஊத்தி தள்ளப்பட்டிருக்கிறது. நான் உங்களுக்கு போட்டோ எடுத்து அனுப்புறேன். அது கொஞ்சம் வேற ஏதாவது யோசிச்சிருக்கலாம். நிறைய இருக்குது, நிறைய முட்டத்தோடு கிடக்குது, ஒரு கோழி தலை இருக்குது இப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு பயத்தோடு கூட என்னவாகுமோ ஏதாகும்னு சொல்லி அங்கலாய்த்து எனக்கு போன் பண்ணாங்க. நான் சொன்னேன், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதம் ஒருபோது வாய்க்காது. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறது வரைக்கும் சத்ரு உன்னை அசைப்பதே இல்ல. ஆமென். சத்ரு நம்ம ஒருபோது அசைக்கவே முடியாதையா. நீ தேவ பிள்ளை, உன் மேல கர்த்தர் ஒரு முத்திரையை வைத்திருக்கிறார். நீ தேவனால அங்கீகரிக்கப்பட்ட ஜனம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம அசைக்க எத்தனை பேர் சுற்றி சுற்றி வந்தாலும், நம்ம அசைக்கும்படி நம்முடைய பெயரை அவமாக்கும்படி எத்தனை பேர் சுற்றி சுற்றி வந்தாலும், உன்னுடைய தீங்க தான் கர்த்தர் நன்மையாக முடிசூட்டுகிறார். ஆமென் சொல்லுங்கள. நம்முடைய இந்த ஊழியத்துக்கு எதிராக எத்தனையோ காரியங்கள், அல்லேலூயா, இன்னைக்கும் எத்தனையோ தந்திரம் போட்டாலும் கர்த்தர் அதை நன்மையாய் முடிசூட்டி இருக்கிறார். ரமேஷ் சொல்லுங்கள. மனிதனால் வருகிற தீங்கு, இரண்டாவதாக பிசாசினால் வருகிற தீங்கு. அல்லேலூயா. சங்கீதம் 92 வாசிக்கும் போது அங்கே அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. வேடனுடைய கண்ணி, பாழாக்கும் கொள்ளை நோய், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம், பொல்லாப்பு, வாதை, இப்படி அநேக கண்ணிகள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறதா. தேவ பிள்ளை, இதெல்லாம் பிசாசினால் உருவாக்கப்படுகிற தீங்குகள். வேதம் சொல்லுகிறது, அவருடைய வேடனுடைய கண்ணிக்கு பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் சத்ருவானவன் எப்போது நம்மை அழிக்கலாம் என்று கர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரியும் போது, பிசாசானவன் நமக்கு ஆக்கணைகளை உருவாக்கும் போது, நமக்கு தீங்கு செய்ய நினைக்கும் போது, கர்த்தர் நம்முடைய ராஜாவாக நம்முடைய நடுவுல இறங்கி வருகிறவர். அல்லேலூயா. எப்போது குடும்பத்தை பிரிக்கலாம், எப்போது குடும்பத்தை அழிக்கலாம், எப்போது குடும்பங்களை சின்னபின்னமாய் தகர்த்து போடலாம் என்று சத்ருவானவன் தேவனை ஆராதிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் அவர் பார்த்து கொண்டே இருப்பான். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் சொல்றாங்க, இன்னைக்கு அநேக டைவர்ஸ்கள் கிறிஸ்தவ குடும்பத்தில் தான் வந்து கொண்டிருக்கிறது என்று. அநேக கிறிஸ்தவ குடும்பங்கள் சின்னபின்னமாய் சீரழிக்கப்படுகிறது. ஏன் என்று கண்டுபிடித்தால், தேவனை ஆராதிக்கிற குடும்பங்கள் மேல சத்ரு அநேக கண்ணிகளை உருவாக்கி பிரித்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அநேகருடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள், தீங்குகளை சத்ரு உருவாக்கி அவன் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார். இன்று கர்த்தர் சொல்லுகிறார், பிசாசின் குடும்பத்தை அழிக்கும்படியாக எழுப்புகிற தீங்குகள் இந்த ஆண்டிலே கர்த்தர் நிர்மூலமாக்கி போடுகிறார் ஐயா. அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேல் நடுவில் ராஜா நம்முடைய நடுவில் இருக்கிறபடியால் ஒன்று நாம் தீங்கை காண மாட்டோம். இரண்டாவதாக கர்த்தர் நடுவில் இருக்கிறபடியால் உன் குறைகளை நிறைவாக்குவார். அல்லேலூயா. குறைவு என்கிற தீங்கு நம்மை விட்டு மாறி போகிறது. சந்தோஷமா? ஹல்லேலூயா. இந்த ஆண்டிலே கர்த்தர் நம்முடைய குறைவை நிறைவாக்குகிறார்.
ஆமென். ஆமென். வேதம் சொல்லுகிறது, ஒரு களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகள் திராட்சரசம் புரண்டோடும், நீ கடன் வாங்காதிருப்பா, கர்த்தருடைய வாளாக்காமல் உன்னை தலையாக்குவா, கர்த்தரை மேலாக வைப்பா, சகல ஜனங்களை பார்க்க நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இன்று முதல் கர்த்தர்களை ஆசீர்வதிக்கிறார். நிச்சயமாக கர்த்தர்களை ஆசீர்வதிக்க பெருகவே பெருக பண்ணுகிறார். நம்முடைய பெயரை பெருமைப்படுத்துவேன். ஆமென். 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 இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் கர்த்தர் நம்முடைய தலை மேல இன்றைக்கு பனி போல பொழிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. வாக்குத்தத்தம் இல்லாம ஒண்ணுமே பிடித்து கொள்ள முடியாதா? ஆண்டவருடைய வார்த்தை இறங்கி வரும்போதுதான் விடுதலை பெற்றுக் கொள்ள முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் பேசுவாங்க, என்னால முடியும், என்னால சாதிக்க முடியும், என்னால பேச முடியும்னு சொன்ன எத்தனை பேரால இன்னைக்கு உயிரோட வாழ முடியவில்லை. ஆமென். ஆனா நம்ம நிற்கிறது கர்த்தர் சொன்ன வார்த்தை. ஆமென். நாங்க இந்த வருஷம் எத்தனையோ நாட்கள் வாழ்க்கை ஃபுல்லா டிராவல் மாதிரி தான் ஓடிட்டே இருந்தோம். எத்தனை பேர் கண்ணு முன்னாடி போகிறவங்க இடித்து சுக்குநூறாக உடைக்கப்பட்டது, கை கால்கள் எல்லாம் கிழிக்கப்பட்டது, எத்தனை பேர் கண்ணு முன்னாடி ஸ்பாட் அவுட் ஆனதோ, எத்தனை பேர் ஆம்புலன்ஸ்ல ஏற்றி போனதோ, எத்தனை பேர் சரீரங்கள் சுக்குநூறாக உடைக்கப்பட்டு மரணத்தை கண்ட போதிலும் அதையும் தாண்டி வந்திருக்கிறோம்னா அது கர்த்தர் நம்முடைய நடுவில் இருந்தபடியா. ஹல்லேலூயா. நம்முடைய சாமர்த்தியம் அல்ல, நம்முடைய திறமை அல்ல, நம்முடைய பலன் அல்ல. அடிக்கடி சொல்லுவேன், நம்முடைய பேக்ரவுண்ட் ஒண்ணு நம்மை காப்பாற்ற போகிறது இல்லை. கர்த்தர் நம்முடைய குறையை நிறைவாக்குறவர். ஒன்று சொன்னேன், கர்த்தர் நம்முடைய நடுவில் இருந்தால் தீங்கை காணாதிருப்போம். ரெண்டு, கர்த்தர் நம்முடைய நடுவில் இருந்தால் நம்முடைய குறைகள் நிறைவாகும். அடிக்கடி புலம்புவோம், வாழ்க்கை ஃபுல்லா குறையா இருக்குது, வாழ்க்கை ஃபுல்லா பிரச்சனையா இருக்குது, வாழ்க்கை ஃபுல்லா போராட்டமா இருக்குது, வாழ்க்கை ஃபுல்லா கடனா இருக்குது. கர்த்தர் நம்முடைய நடுவில் இருக்கிறாரா? ஆண்டவருக்குள்ளாக இருக்கிறாரா? ஆண்டவருக்குள்ளாக வாசம் பண்ணுகிறாரா? ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையை கொடுத்திருக்கிறோமா? ஆண்டவர் சொல்லுகிற, நான் உன் நடுவுல வந்துட்டேன்னா உன் வாழ்க்கை நீ தீங்க பார்ப்பதே இல்லை, பார்ப்பதே இல்லை. கையை தட்டி, பார்க்கவே மாட்டேன், தீங்க நான் பார்க்கவே மாட்டேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இந்த வார்த்தை ஆண்டவர் கொடுத்த போது நான் நினைச்சேன், தீங்கு வரும், ஆனா அந்த தீங்கு ஜெயமாய் மாறும், அந்த தீங்கு ஒரு மேன்மையா மாறும், அந்த தீங்கு ஒரு பெரிய மேன்மையை முடி சூட்டப்படும். ஆமென். எப்போதுமே நான் அடிக்கடி சொல்லி இருக்கிறேன், ஞாபகம் இருக்கான்னு எனக்கு தெரியல, எப்போ பரலோகத்திலிருந்து ஒரு வாக்கு தத்தத்தை உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரோ, எப்போது நான் உனக்கு தருவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன் சாண்டுடைய வாயிலிருந்து புறப்பட்டது பூமியில வருகிறதோ, அப்போதான் பிசாசுக்கு தெரியும் நீ அடுத்த லெவல்ல போறேன்னு. அல்லேலூயா. அப்போதான் தெரியும் பக்கத்துல இருக்கிற நீ அடுத்த லெவல்ல தாண்ட போறேன்னு. அல்லேலூயா. அழகா பிடிச்சிடுவான். அல்லேலூயா. அதுக்கப்புறம் நிறைய போராட்டம் வரும், பிரச்சனை வரும், தடை வரும், நெருக்கம் வரும், உபத்திரம் வரும். இது எல்லாம் இந்த வாக்கு தத்தங்கள் பெரிய மேன்மைகளை நீ பெற்றுக்கொள்ளாத சத்ருனை பல விதங்களை தகர்க்க பார்ப்பான். ஆனா அதை தாண்டி தேவனை பிடிக்க நிற்கிற பிள்ளைகளுக்கு தான் வாக்கு தத்தங்கள் நிறைவேறுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்த, நான் உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன். 25 வருஷம் வாக்குத்தத்தங்களுக்காய் காத்திருந்தார் நம்ம படிக்கிறோம். ஆமே. ஆனா அதுக்குள்ள பாத்தீங்கன்னா அவசரம் இருந்துச்சு. அல்லேலூயா. சாராள் வாக்குத்தத்தை உடைச்சு போட, நீர் இப்படி இருக்கிறதுன்னு ஆகாராக்கி அடிமை பொண்ணோடு சேரும் நம்முடைய வீடு. அதனாலதையா வெயிட்டிங், அதனாலயா வருஷம் ஓடி போச்சுது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னதை செய்யும் அளவு கைவிடவே மாட்டார். கையை தட்டி சொல்லுங்க, குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டு இருக்கிறதா? முடிவில் அது விளங்கும், அது பொய் சொல்லாது தாமதித்தாலும் காத்திரு. நிச்சயமா வரும், நிச்சயமா வரும், அது தாமதிப்பது இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தூங்கலேன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. அப்படி யாரோ தூங்குறாங்கன்னா அல்லேலூயா சொல்ற மாதிரி கையை தட்டி அப்படி தூக்கிடுங்க. கர்த்தர் நல்லவர், ரொம்ப இடிச்சிடாதீங்க.
ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும். அல்லேலூயா. ஒன்று நம்முடைய தீங்குகள் நம்மை விட்டு அகன்று போக வேண்டும். மனிதனால் பிசாசால் வருகிற தீங்கு என்று சொன்னேன். இரண்டாவதாக நம்முடைய குறைகள் நிறைவாக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. குறைவு என்கிற தீங்கு நம்மை விட்டு மாறி போகிறது. அல்லேலூயா. வாழ்க்கையில குறைவில்லாதவங்களை பார்க்கவே முடியாது. அன்னைக்கு வாழ்க்கையில அநேக குறைகள் நம்முடைய வாழ்க்கையில வந்து கொண்டு இருக்கிறது. வேதத்தில் அநேகரை சுட்டி காண்பிக்க முடியும். அநேக குறைகளோடு கூட இருந்தார்கள். அல்லேலூயா. ஆனா குறையோடு இருந்தவங்க ஆண்டவரை தேடி வந்த பிறகாக ஒருத்தர் குறையோடு திரும்பி போகல. எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்க ஆண்டவரை தேடி வந்திருக்கிறீங்க. நீங்க போகும்போது குறையோடு போவதில்லை. இந்த ஆண்டு குறைவு வரப்போவது இல்லை. ஒரு ராமேன் சொல்லுங்கள, ஒரு ராமேன் சொல்லுங்கள. இயேசு கானா ஒரு கல்யாண வீட்டுக்கு அழைக்கப்பட்டிருந்தார். அல்லேலூயா. இயேசு முதல் செஞ்ச அற்புதமே குறையை நிறைவாக்கின அற்புதம். அல்லேலூயா. அப்போ இந்த ஆண்டுல 2025 வருடம் முதல்ல நமக்கு நடக்கிறதே குறைவு நிறைவாகும். விசுவாசமா சொல்லுங்களேன். நீங்க நம்பினா நம்புங்க, இல்லைன்னா அது என் கூட வரட்டும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஏன் கர்த்தர்களை உயர்த்துகிறாருன்னா, உயர்ந்த வாசி சொன்னார், எனக்கு உயர்ந்த போஸ்டிங் எல்லாம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஏன்னா நீங்க நம்பாத நிறையதை கர்த்தர் எங்க கூட அனுப்புவார். ஏன்னா அவர் விதைக்கிற மன்னா கெட்டு போக கூடாதுன்னு அவருக்கு தெரியும். அது நம்ம கூட திரும்ப வரும். ஆமா, ஆமா. குறையை நிறைவாக்குற தெய்வம். அல்லேலூயா. கானா ஒரு கல்யாண வீட்டுல இயேசு அழைக்கப்பட்டிருந்தார். அங்கதான் முதல் அற்புதம் குறை நிறைவாக்கப்படுகிறது. நமக்கு தெரியும், அந்த சப்ஜெக்ட்ல நம்ம அடிக்கடி கேட்கறது, ரசிச்சது, கேட்டது, வாசித்தது தான். ஆனால் அங்கே ஒரு மனிதன் சொல்லுகிறான், எல்லாரும் முந்தின ரசம் நல்லதா கொடுப்பாங்க, பிந்தின ரசம் டேஸ்ட் இல்லாம இருக்கும். நீரோ முந்தின ரசத்தை பார்க்கல, பிந்தின ரசத்தை இவ்வளவு டேஸ்டா கொடுத்திர வேதத்துல வாசிக்க முடியும். ஆமா. அப்படியானால் நமக்கு தெரியும், நமக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கும். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் டேஸ்டா தான் இருக்கும். அதுக்கு போக போக சூழ்நிலைகள் மாறும். ஆமா. ஆனால் அங்கே பார்க்கிறோம், கர்த்தர் அங்கே கடந்து போன போது இதுவரை இல்லாத டேஸ்ட கர்த்தர் அங்க கொடுத்தார். இயேசு உங்க வீட்டுல வருவாரால் உங்க வாழ்க்கை டேஸ்ட் ஆகும். அவன் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க வாழ்க்கை இயேசுவோடு கூட இருந்தா உங்க லைஃப் ஃபுல்லா டேஸ்ட் தான். ஆமா, ஆமா. இயேசு இருந்தாலே வாழ்க்கை ரொம்ப டேஸ்டா தான் இருக்கும். அல்லேலூயா. குறைவென்கிற தீங்கை கர்த்தர் எடுத்து வாச்சார். வேதத்தை நம்ம வாசிக்க முடியும். அண்ணா ஒரு குறையோடு இருந்தா, வீட்டுல இருக்கிறது வரைக்கும் குறை நிறைவாச்சுன்னு சொல்லல. சீலோவில புசித்து குடித்து எல்லாரும் வருஷத்தும் ஒரு பண்டிகை கொண்டாடும் போது அண்ணாள் வீட்டுலதான் இருந்திருக்கா. ஆனா அன்னைக்கு அவள் அங்க ஆலயத்துல போய் எல்லாரும் புசித்து கொடுக்கும் போது தேவ சமூகத்துல உட்கார்ந்தா. ஒரு குறையை மாற்றுகிற தெய்வம் உண்டா? என்னுடைய பிரச்சனை அறிகிற தெய்வம் உண்டு. என்னை காண்கிற ஒரு தெய்வம் உண்டு. முடியாது என்று சொன்ன இடத்தை உயிர்ப்பிக்கிற ஒரு தெய்வம் உண்டு. என் கற்பத்தை தொட நாடோரால முடியும். இன்னைக்கு தேவ பிள்ளை எந்த இடத்துல முடியாதுன்னு சோர்ந்து வந்திருக்கிறியோ, கர்த்தர் ஒரு வீடு கட்டப்படுகிறது ஐயா. உன் வாழ்க்கை கட்டப்படுகிறதா? உன் வியாபாரம் கட்டப்படுதா? உன் தொழில் கட்டப்படுதா? உன் வருமானம் கட்டப்படுகிறதா? உன் வாழ்க்கைக்கிற தடைகள் எல்லாம் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. அப்ப குறைகளை நிறைவாக்குறடைய சமூகத்துல எப்போது அண்ணாள் வந்து உட்கார்ந்தாலோ, அழ ஆரம்பிச்சாலோ, அன்னைக்கு குறைவுகள் நிறைவாக்கப்பட்டது. இதுல வாசிக்கிறோம், சாரோட குறைவு நிறைவாக்கப்பட்டது. சாரி பார்த்து விதவை ஒரு விதை சொல்லுகிறா, கொஞ்சமா கொஞ்சம் எண்ணெய் மட்டுமே இருக்கிறது. குறை வாழ்க்கை ஒரு குறையோடு இருக்கிறா. அப்போதான் சொல்லுகிறா, நான் என்னுடைய குமாரன் மரித்து போக இருக்கிறோம் என்று சொல்லப்பட்ட இடத்துல ஆண்டவர் குறையை நிறைவாக்கி கொடுத்தார். வாழ்க்கை குறைவா இருக்கா? சரத்துல வியாதி வந்து வாழ்க்கை வேதனையா இருக்கா? இந்த ராத்திரியில கத்து தன்னுடைய ஜனத்தோடு வாக்குத்தத்தமாய் உரைக்கிறார், உன் குறைகள் நிறைவாக்குறதா? உன் குறைகளை கத்த நிறைவாக்க விரும்புகிறார். மூச்சாவதாக வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய நடுவில் இருக்கும் போது தோல்வி ஜெயமாக மாறும். தோல்வி என்கிற தீங்குனை விட்டு மாறி போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்று சொன்னேன், உங்க வாழ்க்கையில ஆண்டவர் கூட இருக்கும் போது தீங்கு காண மாட்டீங்க. ஆண்டவர் கூட நம்முடைய நடுவுல இருக்கும் போது குறைகள் நிறைவாகும்.
குறை என்கிற தீங்கு மாறி போகும். மூன்றாவதாக தோல்வி என்கிற தீங்கு மாறி போகும். தோல்வியை மாற்றி ஜெயமாக மாற்றுகிறவர். கிரேத் பட்டணத்தில் ஆண்டவர் கடந்து போன போது அங்கே 2 படகர் இருக்கிறதா. அங்கே பார்க்கும்போது சீமோன் பேதுரு வலையை அலசிட்டே இருக்கிறான். ராம் முழுதும் வலைய போட்டு பார்த்தான். அவனுக்கு தெரியும் நல்லாக மீன் பிடிக்கிற காரியத்தை செய்கிறவன். அவனுக்கு எந்த சீசன்ல எங்க மீன் கிடைக்கும், எங்க என்ன இருக்கும் என்று தெரியும். அவ்வளவு அனுபவத்துல தேர்னவனா இருந்தும் அவன் ஒரு வார்த்தை சொல்லுகிற லூக்கா எழுதுகிற சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் நீங்க படித்துக் கொண்டால் தெரியும். ராமுழுது பிரயாசப்பட்டே ஒன்றும் அகப்படவில்லை, ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படிய வலையை போடுகிறேன். அல்லேலூயா. ராம் முழுதும் பிரயாசப்பட்டேன், ராம் முழுவதும் போராடி பார்த்தேன், ராம் முழுவதும் என்னுடைய வியாபாரத்துக்காய் பல காரியத்தை செஞ்சு பார்த்தேன், என்னுடைய தொழிலுக்காக செஞ்சு பார்த்தேன், என்னுடைய காரியத்தை எல்லாத்திலும் செலவழிச்சு பார்த்தேன், ஒன்றுமாகப்படவில்லை. இன்னைக்கு தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில ஒண்ணுமில்லாத அனுபவத்துல நீ வந்திருக்கிறாயா? தோல்வியை சந்தித்து கொண்டிருக்கிறாயா? உன் குடும்ப தோல்வியை சந்தித்து கொண்டிருக்கிறதா? ஒரு பிள்ளைகள் தோல்வியை சந்தித்து கொண்டிருக்கிறார்களா? கர்த்தர் சொல்லுகிறார், ஆண்டவரால் தோல்வியை ஜெயமாக மாற்ற முடியும். வேதம் சொல்லுகிறது, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். குதிரையை யுத்தத்துக்கு ஆயத்தம் பண்ணுவாங்க, எல்லா கோச்சிங் ட்ரைனிங் கொடுக்கப்படும். ஆனாலும் எல்லாவற்றையும் கொடுத்தாலும் வெற்றி பரத்திலிருந்து தான் வரும். பாவல் நட்டாலும் அப்பெல்லாம் நீர் பாய்ச்சினாலும் விளைய செய்கிறது கர்த்தர். ஆமே ஆமே. 100 மூடு தெங்கு நட்டாலும் புழுபிடிக்காமல் காய்க்கணும்னா அவர் தான் நிறைவாக்கணும். நிறைய பேர் புழுபிடிச்சவங்கள ஜோமணி தண்ணி எல்லாம் ஊத்தி இருக்கிறீங்க. கத்த நல்லவர். அல்லேலூயா. அவர் தருகிற ஆசீர்வாதம் தான் குறையை நிறைவாக்கி தோல்வியை ஜெயமாக மாற்றும். அல்லேலூயா. நாமவே அநேக காரியத்துல ஈடுபட்டு பிரயாசப்பட்டு செய்தாலும் நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் நம்முடைய நடுவுல இருக்கதான் வெற்றி. ஆண்டவருடைய நடுவுல இருந்தாதான் வாழ்க்கை வெற்றி ஆக முடியும். ஆண்டவர் இல்லாத வாழ்க்கை வெறும் படகு. அல்லேலூயா. அவர் இல்லாத வீடு வெறும் நெருக்கமே. ஆண்டவர் இல்லாத வீட்டுக்குள்ளாக வேதனை. ஆண்டவர் இல்லாத வீடு எப்போதுமே தோல்வியை கண்டு கொண்டுதான் இருக்கும். நம்ம சொல்லுகிறோம் அடிக்கடி, ஏன் எனக்கு பிரச்சனை, ஏன் எனக்கு தோல்வி, நான் செய்கிறது ஒண்ணுமே நடக்கலையே, என் கை சரியில்லை. அன்னைக்கு டைலாக சொல்லுவாங்க, என்ன தெரியுமா? என்னுடைய தலைவிதி இப்படிதான், என் கர்மம் இப்படிதான், என் கைராசி சரியில்லை, அப்படியெல்லாம் சொல்லுவோம். ஆனா ஆண்டுடைய வார்த்தை இந்த ஆண்டு ஃபர்ஸ்ட்ல ஜெபிக்கும் போது கர்த்தர் ஒரு வார்த்தை கொடுத்த, நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். தைரியமா சொல்லுங்களேன், நீங்க என்ன செஞ்சாலும் அது வாய்க்கும். ஆமா ஆமா. பிள்ளைங்க தைரியமா சொல்றாங்க, கர்த்தர் நல்லவர், நாங்க செய்வதெல்லாம், படிக்கிறதெல்லாம், எக்ஸாம் எழுதுறதெல்லாம், இன்டர்வியூக்கு போகும் போதெல்லாம் வாய்க்கும் வாய்க்கும் வாய்க்கும். கர்த்தர்படி செய்வாராக. அல்லேலூயா. தோல்வியை கர்த்தர் ஜெயமாக மாற்றுகிறவர். அல்லேலூயா. தோல்வி அனுபவிச்சுட்டோம், வாழ்க்கை தோல்வியிலேயே இருக்குது. ஐயோ, நான் இத்தனை வருஷமா தோல்வியை சந்திச்சுட்டே இருக்கேன், என் வாழ்க்கை என்னைக்கு ஒரு வெற்றியை காண முடியும்? கர்த்தர் சொல்லுகிற, இந்த ஆண்டுல அநேகர் வெற்றிகளை சுதந்திரிக்க போறீங்க. கையை தட்டி சந்தோஷமா, இந்த ஆண்டு வெற்றிகளுக்கு குறிக்கப்பட்டிருக்கிறதோ. அல்லேலூயா அல்லேலூயா. தோல்வி இல்லை, அல்லேலூயா, வெற்றி உண்டு. அல்லேலூயா. தோல்வி இல்லை, அல்லேலூயா, வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இங்கு அகமாகிடுவோம், கழிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இங்கு அகமாகிடுவோம், கழிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா. தோல்வி இல்லை, அல்லேலூயா, வெற்றி உண்டு. அல்லேலூயா. தோல்வி இல்லை,
வெற்றியுண்டு. ஆமென். கர்த்தர் நம்முடைய நடுவில் இருக்கும் போது நம்முடைய தோல்வியை கர்த்தர் ஜெயமாக மாற்றுகிறவர். நீ இத்தனை வருஷங்களாக தோல்வி அனுபவித்து இருக்கலாம். உன் வாழ்க்கை முழுவதும் நீ தோல்வியை பார்த்து துக்கத்தோடு வந்திருக்கலாம். தோல்வியை பார்த்து மனம் உடைந்து போயிருக்கலாம். உன் பிள்ளையோட தோல்வியை பார்த்து ஒருவேளை நீ தலகுறுகிற ஒரு சூழ்நிலைக்குள்ளாக தள்ளப்பட்டு இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய தீங்கு கர்த்தர் ஓடி போக பண்ணுகிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, தானியேலுக்கு தீங்கு செய்ய நினைச்சாங்க. தானியேல் ஜெபிக்கிற ஒரு தேவ மனிதா. தானியேல் ஜெபித்தான். அநேகனுக்காக அநேக காரியங்கள் உருவாக்கப்பட்டது. 30 நாள் அளவு ஜெபிக்க கூடாது என்கிற தடை சட்டம் உருவாக்கப்பட்ட போதிலும் தானியேல் சோர்ந்து போகல. ஜெபிக்கிறதுல, ஆண்டவரை முன்ன நிறுத்துறதுல, ஆண்டவரை நடுவு வைக்கிறதுல உறுதியா இருந்தா தோல்வியை கண்டிருவான். சிங்க கபில தூக்கி போட்ட போது சிங்கம் அவனை சேதப்படுத்தும் என்று சிங்க கபியை சுற்றி ஒரு கூட்டம் பேர் தோல்வியை காணுவான் என்று வேடிக்கை பார்த்த நடுவுல கர்த்தர் சிங்கத்தின் வாயை கட்டி போட்டு தானியேலை கர்த்தர் ஜெயத்தை கொடுத்து வெளியே தூக்கி எடுத்தார். அந்த ராதன வைடாரகசி ரீபல ஹத்தல் பௌடாரகராதனா ரீபல் சாராதரகசியே கர்த்தர் தன்னுடைய ஜனத்தோடு சொல்லுகிறார், தோல்வியின் ஆழத்துக்குள்ளாக, தோல்வியின் படிக்கட்டுக்குள்ளாக விழுந்து கிடந்து வழி தெரியாதபடி, எங்க போகணும்னு தெரியாதபடி உடைந்த இடத்துல வந்திருக்கிறாயே, கர்த்தர் சொல்லுகிறார், வேடிக்கை பார்த்து நடுவுல தோல்வி அநேகர் குத்தி குத்தி காடுற இடத்துல எழுந்து நிமிர்ந்து நிற்க பண்ணுகிறார். நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். சிலர் ரதங்களை குறித்தோ, சிலர் குதிரைகளை குறித்தோ மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தரை குறித்த மேன்மை பாராட்டுவோம். கர்த்தர் கொடுத்த வெற்றி என்று நீ சாட்சியமா இதே இடத்துல நிற்கிற நாள் உனக்கு குறிக்கப்படுகிறது. கையை தட்டி பேச்சுக்கோ. ஓ உடமான ஹதரா தனரகசி, தோல்வி உனக்கு வெற்றியாக மாறும். உன் தோல்வியை கர்த்தர் ஜெயமாக மாற்றுவார். தீச்சூழல தள்ளப்பட்டால் எரிந்து போகும் என்று ஒரு கூட்டம் வேடிக்கை பார்த்த போது தீச்சூழல் அல்ல கருகி போனது. அபிஷேகத்துக்குள்ள கர்த்தர் நிறுத்தி தேவஜனம் வேடிக்கை பார்த்து நடுவுல நான் ஒருவர் உண்டென்று கர்த்தர் பரத்தில் இறங்கி உலாவினார். ஐயா, இந்த ராத்திரி ஆகிற சபையோடு கூட ஆணித்தரமாய் எச்சரிப்பாய் சொல்லுகிறார், உன் தேவன் எங்க என்றோ நீ வாழ்க்கை அவ்வளவு சொல்லுங்க. நடுவுல என் தேவன் மகிமையாய் வாழ்ந்திருக்கிற உடாலா ரகசிய அதராதனார பௌத்தா ரகனே. ஹல்லேலூயா. தோல்வி இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தோல்வி இல்லை. ஹல்லேலூயா. வெற்றி உண்டு. கூட ஹல்லேலூயா. தோல்வி இல்லை. ஹல்லேலூயா. வெற்றி உண்டு. ஆமென். கர்த்தர் நம்முடைய நடுவில் இருக்கும் போது நம்முடைய தோல்வி ஜெயமாக மாறும். உங்க பிள்ளையோட வாழ்க்கை ஜெயமாய் மாறும். இந்த ஆண்டுல கர்த்தர் உங்க பிள்ளைகளுக்கு நல்ல வெற்றிகளை கர்த்தர் குறித்து இருக்கிறார். கையை தட்டி சிரிச்சுட்டே சொல்லுங்களேன். ஆமென். இந்த ஆண்டுல கர்த்தர் அநேக குடும்பத்தின் மேல் நன்மையான காரியத்தை முடி சூட்டுகிறேன் என்று சொல்லுகிறார். திருமண தடைகள் ஓடி போகிறதா, கற்பத்தின் கனிகள் தொடப்படுகிறது, வியாபாரம் வெற்றி சிறக்கிறதா, குடும்ப வாழ்க்கை கட்டப்படுகிறதா, உன் வருமானத்தின் வழி திறக்கப்படுது, எல்கைகள் விரிவாக்கப்படுகிறது. லேண்ட் ரீபாலா சாந்தராதன கர்த்தர் தன்னுடைய ஜனத்திற்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் ஒருபோது குறைவு பட்டு போவது இல்லை. தோல்வியை ஜெயமாக மாற்றுகிறவர். வெறும் படகு வலையை கட்டி அலசி தூக்கி உள்ள போட்டுட்டு கிளம்பலான்னு நினைக்கும் போது ஆண்டு சொல்லுகிறார், அழுத்துக்கு போப்பா, அநேக நன்மைகள் உள்ள இருக்குது. ஆமா, அந்த இடத்துல வலைய திரும்ப போட்டான், வலை கிழியத்தக்க வெற்றியை கர்த்தர் கொடுத்தார். ஆமா, சில இடத்துல ஆண்டவர் நம்மள தோல்வியில வைக்கிறாருன்னா உனக்கு தலை எங்க மேன்மையாக வைக்கணும்னு அவருக்கு ஒரு விருப்பம். ஆமா ஆமா, அப்பதான் உனக்கு தெரியும் இந்த தோல்விக்கு எவ்வளவு இந்த மேன்மை, இந்த உயர்வு எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்துன்னு சொல்லி
தந்தவரை ஒரு நாள் நீ மறக்க மாட்ட. அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்மளை பத்தி அவருக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா. சிலர் பாத்தீங்கன்னா வரும்போது சொல்லுவாங்க, சிஸ்டர் நீங்க இல்லைன்னா நாங்க மண்ணுக்கடியில போயிருவோம். நானும் நினைப்பேன், பரவாயில்லையே எவ்வளவு நன்றி தர இந்த கூட்டம். 2 வாரம் வரும், 3வது வாரம் விடுதலை, 4வது வாரம் சாட்சி, 5வது வாரம் எஸ்கே. அல்லேலூயா. மண்ணுக்கடியும் காணாது, பூமிக்கடியும் காணாது, மேலடியும் காணாது. கர்த்தர் நல்லவர். நன்றி இல்லாதபடி நம்ம போகிறோம், அது வேற கூட்டம். அல்லேலூயா. ஆனா ஆண்டவருக்கு தெரியும் சில நேரத்துல, அல்லேலூயா, சில இடத்துல தோல்வி கர்த்தர் அனுமதித்து கொடுத்தால் அது தோல்வி தானையா பெரிய மேன்மையே. அல்லேலூயா. இந்த ஆண்டுல நிச்சயமா கர்த்தர் நம்முடைய தோல்வியை ஜெயமாக மாற்றுகிறார். அல்லேலூயா. 4வதாக சீக்கிரமா சொல்லி முடித்து நம்ம ஆராதிக்க போகிறோம். கர்த்தர் நம்முடைய நடுவில் இருக்கும் போது வேலி அடைத்து பாதுகாப்பான். எல்லா ஆசீர்வாதத்தினுடைய இம்பார்ட்டன்ட் ஒரு காரியம் பாதுகாப்பு. பாதுகாப்பு இல்லைன்னா லைஃப் மொத்தமா அவ்வளவுதான். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு பாதுகாப்பா இருக்கணும். சகரியா 2ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, இவ்வளமாய் கர்த்தர் சொல்லுகிறார், நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருந்து அதன் நடுவில் மகிமையாயிருப்பேன். அல்லேலூயா. தீங்கை மாற்றி பாதுகாப்பின் வேலையை கர்த்தர் நமக்கு போட்டுகிறார். அல்லேலூயா. இப்ப நம்ம ஒரு அழகான ஒரு வீட்டை கட்டுகிறோம். வீட்டை சுற்றி அழகான காம்பவுண்ட் சுவர் கேச்செல்லாம் போட்டு அதுக்கு மேல பெரிய நாயெல்லாம் வளர்த்துறோம். அல்லேலூயா. வந்த குறைக்குது இருக்கு. சில இடத்துல சில வீட்டுல எல்லாம் போகும்போது பயமா தான் இருக்கு, சங்கு பிடிச்சிருமோன்னு ஒரு பயம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. மகிமை உங்க வீட்டுல கர்த்தர் இருக்கணும். ஆமே. எந்த அல்சேஷனை வளர்த்தினாலும் சரி, எந்த பெரியதை வளர்த்தினாலும் அதுக்கு வந்து பிசாசு தெரியும், ஆண்டவரை தெரியாது. தேவ மகிமை நம்முடைய வீட்டை நிரப்பணும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நான் உங்கள் நடுவுல உலாவி அக்கினி மதிலாய் இருப்பேன். வேதத்துல வாசிக்கும் போது சாத்தான் ஆண்டுட்ட போய் சொல்லுகிறா, யோபுவை குறிச்சு, அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் நீர் வேலி அடைத்து வைத்திருக்கிறீர். ஆமே. அப்ப ஒரு மனிதன் ஆண்டுக்குள்ள இருந்தா ஆண்டவர் வேலி அடைக்கிறார். நம்ம அவ்வளவு தூரம் ஆராதிக்கிறோம், அபிஷேகத்துல நிரப்புகிறோம், என்னெல்லாம செய்கிறோம். அடிக்கடி ராத்திரியில் நம்ம அலறவும் செய்வோம். ஆமா. தூக்கம் வரல, எதெல்லாமோ கட்ட சொப்பன வருது, கழுத்து நெரிக்குது, நடக்குது, சங்கிலி சத்தம் கேக்குது. அல்லேலூயா. ஆனா வேதம் சொல்லுகிறது, ஒரு தேவ பிள்ளையோட கூட ஆண்டவர் இருந்தா அந்த வீடு மட்டும் இல்ல, அந்த தேசத்தோட எல்கையே வேலையடைப்பாராம். ஆமா. ஆமா. அப்ப நீங்க ஒரு ஏரியாவுல இருக்கிறீங்க, கிறிஸ்தவ குடும்பமானால் உங்க தேசம் எல்கைனால கட்டப்படணும், பாதுகாக்கப்படணும். உங்க தேசத்துக்கு நீங்க பாதுகாவல். தேசத்தை விட கஷ்டம் நம்ம வீட்டுல இல்லையே. அல்லேலூயா. நமக்கே இல்லையே. கர்த்தர் நல்லவர். இந்த 25ஆம் வருடம் நீங்க உங்க தேசத்துக்கு பாதுகாவலா எழும்பணும். ஆமா. உங்க தேசத்துல இருக்கிற எல்கை நாவிகள் துரத்தப்படணும். அது வந்துட்டு போயிட்டு அப்படின்னு இல்ல. எல்கை நாவி வந்துச்சுன்னா அது தேசம் முழுவதும் சிறைபிடிக்கும். சிறைபிடிச்சுன்னா அந்த தேசம் முழுவதும், சில தேசத்துல மரணம் வருது, சில கிராமத்துல வியாதி, ஒரு எல்லாருக்கும் ஒரே தரப்பட்ட பிரச்சனை. நான் முன்னாடி சொல்லி இருக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு இடம் இருக்குது. அங்க பாத்தீங்கன்னா அந்த ஏரியாவுல கிட்டத்தட்ட ஒரு 60 குடும்பம் இருக்குது. 60ல 55 குடும்பத்தில் உள்ள எல்லா பெண்களும் 40 வயதுல விதவைகள் ஆவாங்க. அப்படி துர்மரணம் சம்பவம் நடந்துட்டே இருக்கும். எல்கை நாவி, சிறைபிடிக்கிற ஆவி கட்டப்படுகிறது. ஆமே. வேதம் சொல்லுகிறத ஆண்டு சொல்லுகிற, நான் உங்கள் நடுவில் உள்ள ஆவி உங்களுக்கு அக்கினி மதிலா இருப்பேன். தீங்கு என்கிற வேலையை கர்த்தர் மாற்றி நமக்கு பாதுகாப்பின் வேலையை போடுகிறார். நம்மை சுற்றி இருக்கிற குடும்பங்களில் எந்த துர்காரியங்களும் நடக்க கூடாது. நம்மை சுற்றி இருக்கிற குடும்பங்கள் நாளுக்கு நாள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அவர்களும் நல்ல வீட்டை கட்ட வேண்டும். அவர்களும் நல்ல கார்ல போகணும். நமக்கு அது பிடிக்காதே. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நம்ம ஜெபிக்கிற ஜெபம் அவரை போல ஆசீர்வதியும். அநேகரை கம்பேரிசன் பண்ணி நம்ம ஆசீர்வாதத்தை கேட்கிறோம். இல்லை, உம்முடைய சித்தத்தின்படி என்னை ஆசீர்வதியும். அல்லேலூயா. உங்க கிருபையின்படி என்னை ஆசீர்வதியும். நீங்க உயர்த்தினா போதும். ஆண்டவர் உயர்த்த ஆரம்பிச்சாச்சுன்னா இன்னும் கீழே இறங்க மாட்டோம். ராமே சொல்லுங்க. ஆனா அவர் கீழே இறக்காம இருக்கணும், அவர் கையில நம்ம இருக்கணும் அடங்கி. அது வேற. ஆமா.
அல்லேலூயா. சிலருக்கு ஆண்டவர் கொடுத்தா போதும், பின்ன பிடிக்க 10 பேர் வேணும். அல்லேலூயா. அப்படி பிடிக்க முடியாததெல்லாம் ஓடி போகுது. ஆனா கர்த்தர் நம்ம நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய நடுவில் இருக்கும் போது வேலி அடைத்து பாதுகாக்கிறார். நம்ம வீட்டுக்குள்ளாக நமக்குள்ளாக ஒரு தேவ மகிமை இருக்கணும். நமக்கு தேவன் குடும்பத்தை, கணவரை, பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்திருக்க. எதற்காக? நம்ம பிள்ளைகள் ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்கிறோம், இல்ல அநேக காலத்து நடுவுல கடந்து போகிறோம். உங்க பிள்ளைகளுக்கு என்ன கேரண்டி கேட்டா எதுவுமே இல்ல. ஆனா நீ செபித்தால் கர்த்தர் அங்கே சுற்றில வேலி அடைத்து பாதுகாப்பார். ஒரு பிள்ளையை சத்துரு தொடாதபடி வேலி அடைப்பார். ஒரு சத்துரு, ஒரு பிள்ளை வழி விலகி போகும்போது, சத்துரு தொட வரும்போது தேவன் வேலி அடைத்து பாதுகாப்பார். அநேக குடும்பத்தின் மேல, பிள்ளைகள் மேல கவனம் செலுத்தாதபடினாலே சத்ரு அநேக தலைவர்களை சின்னபின்னமை தகர்த்து கொண்டிருக்கிறார். என்னை வேலி அடைங்க ஆண்டவரே, என் குடும்பத்தை வேலி அடைங்க என்று செபிங்க. கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாப்பார். எலிசாவை சுற்றிலும் சீரிய ராணுவத்தை அனுப்பி அவனுக்கு விரோதமா எழுப்பி வர்றாங்க. எலிசா வேலைக்காரன் அதிகாலம் எழுப்பி பாக்குறான். ஐயோ, ரதம், குதிரை, வீரங்க எல்லாரும் சீரிய ராணுவம் ஃபுல்லா படையெடுத்து வந்து நிக்கிறது. அப்ப ஓடி போய் சொல்லுகிறான் வேலைக்காரன் எலிசாவை பார்த்து, ஆண்டவனே, இப்ப நம்ம என்ன செய்ய போகிறோம்? சீரிய ராணுவம் முழுதும் முற்றுகைப்பட்டாச்சு. அவங்க ரதத்துல வந்திருக்கிறாங்க, குதிரையில வந்திருக்கிறாங்க, போர் சேவர் வந்திருக்கிறாங்க, என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்கும் போது எலிசா செபிக்கிறார். அவர் சொல்லுகிறார், அவரோடு இருக்கிறவரை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். கண்ணை திறந்து பாக்குறான். அங்க சாதன ரதம், இங்க அக்னி ரதம். அங்க சாதன குதிரை, இங்க அக்னிமயமான குதிரைகள் நிறைந்திருக்கும் போது சொன்னா, கர்த்தர் நம்முடைய நடுவுல இருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் நம்மளோடு கூட சொல்லுகிற, கர்த்தர் நம்முடைய நடுவுல இருக்கிறபடியால் இதிலிருந்து கர்த்தர் உங்க குடும்பத்தை, பிள்ளைகளை, உங்க வாழ்க்கையை கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாப்பார். என் குடும்பம் இதுவரைக்கும் நம்ம கோட்டை விட்டு இருக்கலாம், இதுவரைக்கும் வாழ்க்கையை தவற விட்டு இருக்கலாம், இதுவரைக்கும் நம்முடைய பிள்ளைகளை தவற விட்டு இருக்கலாம். இது அனுதினமும் சாப்பிடுறீங்களோ இல்லையோ, சம்பாதிக்கிறீங்களோ இல்லையோ, முதல்ல உங்க வீட்டுக்கு பாதுகாப்பு வேலையை போடுங்க. ஆண்டவரை கூப்பிடுங்க. அந்த வீடுதான் ஐயா சமாதானமா இருக்கும். அந்த வீடுதான் ஆண்டுடைய மகிமை இருக்கும். அநேக குடும்பத்துல திடீர் கூக்குரல் சத்தம், மரண ஓல சத்தம், வியாதி, அழுக, வேதனை சத்தம் கேட்குது. ஏன்? வேலி இல்லாத ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு வேலி வேணும். அது ஆண்டவர் நம்மை வேலி அடைத்து பாதுகாப்பார் என்று வாக்கு கொடுக்கிறார். 5ஆவதாக நம்முடைய நடுவில் ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவர் ரட்சிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. செப்பனியா 3:17 சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார். இயேசு கிறிஸ்து பூமியில வந்தது நம்ம ரட்சிக்கும்படியாக, நம்மை விடுவிக்கும்படியாக கடந்து வந்தார். இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கும் போது நாம் மட்டுமல்ல, நம்முடைய குடும்பம் ரட்சிக்கப்படுவோம். அல்லேலூயா. 5 காரியத்தை சொன்னேன். இயேசு நம்மோடு கூட இருக்கும் போது அவர் நம்முடைய வாழ்க்கையில தீங்கை காணாதிருக்கும்படி செய்கிறவர், நம்முடைய குறைகளை நிறைவாக்குறவர், தோல்வியை மாற்றுகிறவர், நம்முடைய நடுவில் இருக்கும் போது வேலையடைத்து பாதுகாக்கிறவர், நம்மை ரட்சிக்கிறவர். அல்லேலூயா. இந்த தீங்கெல்லாம் மாறி நம்முடைய வாழ்க்கையில தீங்கை காணாதிருக்க வேண்டுமானால் நம்ம என்ன செய்யணும்? ஒன்னு, ஆண்டவரை அழைக்கணும். அல்லேலூயா. வாங்க ஆண்டவரே என்று அழைங்க. 2ஆவதாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வேணும். அல்லேலூயா. சுபாவத்துல மாற்றம் வேணும். 3ஆவதாக ஒருமித்து, நீங்க வீட்டுல 2 பேர் இருந்தாலும் சரி, 3 பேர் இருந்தாலும் சரி, ஒரு நபரா இருந்தாலும் சரி, தேவன் நாம திரும்பமா வீட்டுல செபிங்க, அங்கே கர்த்தர் இறங்கி வருவார். அல்லேலூயா. அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது, தேவ நாமத்தில் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கும் போது உங்க தீங்கெல்லாம் ஓடி போகும். எல்லாரும் அப்படி இருக்கிற இடத்துல எளிமையின் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். வேதத்தில் அருமையான ஒரு வாக்குத்தத்த செய்தியை கேட்டோம். கர்த்தர் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேல் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். தீங்கு விலகி போகிற ஆண்டு என்று கர்த்தர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். தீங்கு நம்மை விட்டு ஓடி போகிறது. இயேசுவின் நாமத்தினாலே என்று சொல்லி அர்ப்பணிப்போமா? இயேசுவின் நாமத்தினாலே என்று சொல்லி எல்லாரும் ஆண்டவரை துதிப்போமா? ஹalleluya, ஹalleluya. ரபா ஷேகரே தனாரபா. எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க, இயேசுவின் நாமத்திலே தீங்கு ஓடி போகட்டும். வாய்களை திறந்து சொல்லுங்க, இயேசுவின் நாமத்திலே தீங்கனை விட்டு ஓடி போகட்டும். இயேசுவின் நாமத்திலே தீங்கனை விட்டு ஓடி மறைந்து போகட்டும். இனி நான் தீங்கை காணாதிருப்பேன், இனி நான் தீங்கை காணாதிருப்பேன்.
அவருடைய வாக்கு தத்தங்கள் ஆமென்றும் ஆமென்றும் இருக்கின்றன. உற்சாகமாய் சொல்லுவோமா? மனிதனால் வருகிற தீங்கு ஓடி போகட்டும், பிசாசினால் வருகிற தீங்கு ஓடி போகட்டும். நம்முடைய வாழ்க்கை ஒரு வேலி வேண்டும், நம்முடைய குறை நிறைவாக்கப்பட வேண்டும், ஒரு பாதுகாப்பு வேணும். தேவ சமூகத்துல கேட்கிற பிள்ளைகள், நீ இதுவரை தீங்கு அனுபவிச்சியா? வாழ்க்கையில கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? துக்கத்தோடு போராடி கொண்டிருக்கிறாயா? வாழ்க்கையில குறைவுகள் நிறைவாகபடி ஆண்டுகள் ஓடி போகிறதா? கர்த்தர் சொல்லுகிறா, ஒரு தீங்கினை காண்பது இல்லை, ஒரு தேசத்தில் நாசம் மோசம் கேட்பது இல்லை. யோசேப்புக்கு தீங்கு வந்த போது அந்த தீங்கு தான் கர்த்தர் நன்மையாக மாற்றினார் ஐயா. யாபேஸ் தீங்கு வருமானு குதுக்கப்பட்ட நேரத்தில் அவருடைய தீங்கை கர்த்தர் எடுத்து மாற்றி கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். இந்த ராத்திரியுள்ள தெய்வ ஜனமே, இந்த புதிய ஆண்டுல கர்த்தர் நம்மோடு கூட சொல்லுகிறா, என் பிள்ளையோட சாத்தினுடைய கிரைகள் ஆக்கிரைகள் அகற்றி அவங்க நடுவுல நான் இருந்த உலாவி வாசம் பண்ணி தீங்கு அகற்றி போடுவேன். ஆணித்தரமா உங்களோடு கூட கர்த்தர் சொல்லுகிறார். உங்க தனித்தனியா பார்த்து சொல்லுகிறார், தீங்கு உன்னை விட்டு ஓடி போகிறது. கர்த்தர் எல்லா தீங்கிற்கு விலக்கி காப்பா. அவருடைய வாழ்க்கையில வருஷங்களாய் பின்தொடர்ந்து கொடுக்கிற தீங்கு இப்போது உன்னை விட்டது மறைந்து போகிறது. அவருடைய வாழ்க்கையில அநேகருடைய வாழ்க்கையில தீங்கு ஒட்டியே இருக்குது, வருஷமா சேர்ந்து இருக்குது. இன்னைக்கு கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில குட்டப்படுகிற தீங்கு ஒட்டி இருக்கிறத பிரித்து போட்டுகிறார் ஐயா. கர்த்தர் பெரிய மாற்றத்தை உருவாக்குறார். எல்லாரும் கைகளை தட்டி தந்த வாக்குத்தத்தங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இனி தீங்கை காணாதிருப்ப, இனி தீங்கை காணாதிருப்ப, இனி தீங்கை காணாதிருப்ப. குறை நிறைவாகும், தோல்வி வெற்றியாக முடியும். தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன். தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன். வார்த்தையும் பத்திரமாக கவலையிது முதலா, ஒத்தையும் பரத்தையும் பத்திரமாக கவலையிது முதலா. எனக்கு தாசை வரும் பர்வதம் நீராய கண்களை ஏறெடுப்பே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நீராய கண்களை ஏறெடுப்பே. வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே, வானமும் பூமியும் படைத்த எண்ணு கடங்கான கைகள் மாறுவேன், கண்களே எடுப்பே. எண்ணு கடங்கான கைகள் மாறுவேன், என் கண்களே எடுப்பே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நீராய கண்களை ஏறெடுப்பே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நீராய கண்களை ஏறெடுப்பே. கரைகள் பயத்தகத்தினோ, பூமி மாறி பூயகத்தினோ, மலைகள் பயத்தகத்தினோ, மாறிடுவோம் கிருபையினாலே நறுதல் எனக்கவரே. மாறிடுவோம் கிருபையினாலே மறுதல் எனக்கவரே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நீராய கண்களை ஏறெடுப்பே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நீராய கண்களை ஏறெடுப்பே. என் காலை தள்ளாட வேண்டாம், என்னை காக்கும் தேவன் உலகா. என் காலை தள்ளாட வேண்டாம், இஸ்ரவேலை காக்கும் தேவன் பகல் உலகாரே. இஸ்ரவேலை காக்கும் தேவன் பகல் உலகாரே. எனக்கு தாசை வரும் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு தாசை வரும் பர்வதம்
சொல்லிடா என் கண்களை ஏறெடுப்பேன் பரபர்க்கத்தில் வழுவாமல் காப்பவர் அவரே பரபர்க்கத்தில் நிழலவரே சூரியன் பகலில் சாத்திரன் இரவு சேதப்படுத்தாதே சூரியன் பகலில் சாத்திரன் இரவு தேவனாகிய கர்த்தர் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பார். வாழ்க்கையில் இருக்கிற தீங்கு காண்டவர் ஆச்சுவரச்சு வாக்கு கொண்டிருக்கிறார். வாழ்க்கையில குறைவாகிய தீங்கு மாறி போகும். வாழ்க்கையில தோல்வியாக தீங்கு மாறி போகும். தேவ சமூகத்தில் ஒப்பு கண்டிப்பீங்களா? வாழ்க்கையில ஆண்டவர் தீங்கு வேலையை மாற்றி பாதுகாப்பின் வேலையை கற்றுக் கொண்டிருக்கிறார். தீங்குனை விட்டு ஓடி போகி கத்தனை ரட்சிப்பார் என்று வேதம் சொல்லுகிறதா? இன்னைக்கு தேவ பிள்ளையே உன் வாழ்க்கைகிற தீங்குகளை கத்தர் மாற்றுவேன் என்று வாக்கு கொடுத்து அந்த நல்ல தெய்வத்தை கைகளை தட்டி விடுதலையோடு கொடுத்து வாக்குறது வார்த்தையின்படியாக என் வீட்டுல இருக்கிற தீங்கு, என் குடும்பத்துக்கு இருக்கிற தீங்கு, என் தலைமுறைக்கு இருக்கிற தீங்கு, என் பிள்ளைகளுக்கு விரோதமா இருக்கிற தீங்குகள் ஓடி போகட்டும். ஒரு குடும்பத்தில் அநேக தீங்கு வந்தது, அநேக கண்ணீர் வந்தது, அநேக நண்பர்கள் சத்துரு தீங்கு உருவாக்கி அழித்து கொண்டானு. எந்த இடத்துல தீங்கு அனுபவிச்சு தோல்வியை கண்டு துவண்டு போனியோ, தலை குருந்தியோ, தலைமுறை நினைச்சு துக்கப்பட்டியோ, கத்த சொல்லுகிறார் தலைமுறையின் மேல கத்திரி ஆசீர்வாதம் பகர பண்ணுகிறது. உன் தலைமுறைக்கு நன்மை உருவாக்கப்பட்டது. கையை தட்டி receive the power, receive the power. எல்லாம் அபிஷேகத்துல நிறைந்த ஆண்டு இந்த புதிய ஆண்டுல ஒரு புது அபிஷேகம், ஒரு புது எண்ணெய், ஒரு புது பலன் உங்க மேல இறங்குது. இறப்புகிறா receive the power, receive the power. தீங்குனை விட்டு ஓடி போகிறது. பெற்றுக்கோ ராக்கினி மாது தீங்கிறது தூக்கி எடுத்து ரட்சிக்கிற தெய்வம். ஒரு புது அபிஷேகம் தீரல்லாத நாரகசி நிரப்புகிற ஆவியானவர். எந்த இடத்துல தீங்க கண்டாயோ, எந்த இடத்துல தோல்வியை கண்டாயோ, அங்கே ஒரு தலை நிமிர்த்துற அபிஷேகத்தின் காரம் கர்த்தருடைய நடுவுல இருக்கிறார் என்று சொல்லுகிறார். எல்லாரும் ஆராதிங்க. ஆவியான பிரத்யட்சமாய் பேசுகிறதை பார்க்கிறேன். தோல்வி படிக்கட்டுகள் வெற்றியின் படிக்கட்டுகளாக உடாலா ரகசி நீக்கமான பேச்சுக்கோ நீதலா ரகசியா தாரியுடைய காரியம் ஜெயமாய் இருந்தது போல வாழ்க்கை ஜெயமாய் மாற போகுது. வரும் ஆண்டுல கர்த்தருக்கு ரெட்டிப்பான நன்மையை பகருகிறேன். ஒரு 2 கால 2 நன்மை பெற்றுக்கோ. அந்த ராதரகசி வீரமான பௌட்டாரகனா எழுந்திருக்க மாட்டோம் என்று சொல்லுகிற இடத்துல நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். உன்னை நிமிர்ந்து நிற்கிற அபிஷேகத்தின் காரம் பெற்றுக்கோ. ராலா ரகசி ரீபாலாதனா சாத்ருனை தகர்க்க நினைக்கும் போது நீதல பௌட்டா ரகனா உன்னை எழுந்திருக்கிற அபிஷேகம் பெற்றுக்கோ. வெற்றி நாள் ரீதல பௌட்டா ரேனே அந்த ராதனை பெற்றுக்கோ. ஒரு எண்ணெயின் அபிஷேகத்தை பெற்றுக்கோ. திரமால பௌட்டா ரானா குணமான வைடாரானா அந்த ராதன பௌட்ட ரகசிய உனக்கு தீங்கு செய்ய நினைத்தவர் நடுவுல தீங்கு நன்மையை மாறுகிற நேரம் பெற்றுக்கோ. தலைமுறைக்கு சேர்த்து ஒரு அபிஷேகம் பகரப்பட்டது. இரவான பௌட்டாரகனா உன்னுடைய வேலையை தகர்க்கும்படி சத்துருக்கள் சூறையாட நினைத்த போது அந்த ராதன வீடு ஒரு மகிமன் வேலி போடப்பட்டுகிறது. ஓ ரீபாலாதனா நீ கண்ட ஆக்கினை நீ காண்பது இல்ல, இனி நீ தீங்க காண்பது இல்ல. பெற்றுக்கோ விடுதலை. ரைட் receive the power. அக்குறையை நிறைவாக்குவார் ஆவியானவர் என்று சொல்லுகிறார்.
எங்க நீ பயப்படுகிறியோ அங்கே ஒரு நிறைவான ஆசீர்வாதம். இரமானாத ரகசியா நீ எதிர்பார்க்கிற சில நன்மைகள், உடமான வைடா ரகசி, யாருக்கும் தெரியாதபடி அந்த ரகத்துல காத்துகிற சில நன்மைகள் கர்த்தர் உருவாக்குறேன் என்று சொல்லுகிறார். இதெல்லாம் பௌட்டா ரகனா முடிந்தது என்று சொல்லப்பட்ட இடத்துல வாழ்க்கையில் ஒரு கேள்விக்குறியுமாய் நிற்கும் போது கர்த்தர் குடும்பமாய் தொட்டுகிறார். அந்த ராதனா உடமான வைடா ரகனே கர்த்தருடைய நடுவுல இருக்கிறார். நீ தீங்க காண்பது இல்ல, காண்பது இல்ல. அந்த ரேதல பௌட்டா ரகசி பெற்றுக்கொரு மகிமையின் விடுதலை குடும்பமாய் சத்துரு பலவிதத்துல தகர்த்து பண்ண வந்த போதிலும் திறமான உன் வீட்டை வேலை எடுத்து தேவ கரம் அந்த ரேதனா வர்றங்கள் மகிமையின் கரம் உன் வீட்டை நிரப்பும் என்று உன் சில குறைகள் நிறைவாக்கப்படுகிறது. வியாதி ரீதல பவுண்டே ரேடே கர்த்தர் உடைத்து ஆற்றில் அகற்றி உன் நடுவுல கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். ஓ ஓ ரபா ஷேக்கே ரேதனை அந்த ராதன வைடாரகனா அந்தல் பௌடா ரகசி தேவக்கரம் வெளிப்படுகிறது. பெற்றுக்கோ இரமான ரகசி. தோல்வி கண்ட நாட்கள் போதும், நீ அழுதது போதும், துக்கப்பட்டது போதும், உன் புலம்பல் ஆனந்த கழிப்பாக மாறுகிறது. Receive the power, receive the power. எல்லா கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். இனி தீங்கை காணாதிருப்பாய், இனி தீங்கை காணாதிருப்பாய். ஓடமா ரேதனா ரகசி. எல்லாரும் கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். எல்லாருக்கும் முழங்கால் படிடுவோமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கேட்டுக்கொண்ட வார்த்தையும்படியே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில வருகிற எல்லா தீங்களையும் வருடத்துல எல்லா தீங்களையும் கர்த்தர் நம்மை விடுவித்து கர்த்தர் ஆசீர்வதிக்கிறபடியே கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு வார்த்தையும்படி கர்த்தர் நம்மை நடத்தபடியே கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மகா பரிசுத்தமும் அன்பு கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நல்ல வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த புது வருட ஆராதனை கர்த்தர் எங்களுக்கு தந்தீரும், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே சபைக்கும் கூட ஆண்டவரை தனிப்பட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கைக்கும் ஏற்ற நல்ல வாக்கு தத்தங்களை கர்த்தர் தந்திருக்கிறீர், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்த எல்லா வாக்கு தத்தங்களையும் ஆண்டவரே நாங்கள் முடிவறிந்தும் ஆண்டவரை பிடித்து உமக்கு சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து உங்களுடைய ஆசீர்வாதங்களை சோதரித்துக் கொள்ள ஆண்டராமை கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். நீங்க காணாதிருப்பா என்று சொன்ன தேவன் இந்த வருடத்துல கர்த்தாவே உடைய பிள்ளைகள் எந்த தீங்குகளை எந்த தீமைகளை எந்த துக்கங்களை ஒன்று காணாதபடி ஆண்டவரே உடைய பிள்ளைகள் ஆண்டவரை சத்துருக்களை மேற்கொண்டு ஆண்டவரே சோதரிக்கிறோம், மேன்மையை சோதரித்துக் கொள்ள ஆண்டராமை கர்த்தர் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். நாளில் வந்திருக்கிற சிறு பிள்ளைகள் பெரியவர்கள் எல்லாரையும் பேர் பேரா குடும்பமாய் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும், பலப்படுத்தும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென்.